மிக்சட் டாக்டர்ஸ் இந்த பொசிஷன் ஒயிட் டு பிளே. ஸோ ஒயிட் வந்து குயின் டெக்ஸ் குயின் அட்டாக் பண்ணிட்டு இருக்கு. இந்த குயின் டெக்ஸ் குயின் அட்டாக்கு ரூட் டாட் டிஃபெண்டர். ஸோ நம்ம பண்ற அட்டாக்கு ஓப்பன் டிஃபென்ஸ் வச்சு நாங்கள் என்ன பண்ணலாம், பேசிக்கா டெஸ்ட்ராயிங் த டிஃபெண்டர் பண்ணலாம். இந்த இடத்துல பண்ண முடியாது. ஸோ செகண்ட் ஆப்ஷன் டிஃப்ளெக்ஷன். டிஃப்ளெக்ஷனுக்கு நம்ம என்ன பண்றோம், ரூக் C8. ரூக் C8 ஆடும்போது ஆப்போனன்ட் ரூக் டேக்ஸ் ரூக்னு கேப்சர் பண்ணாங்கன்னா அந்த ரூக் டைவர்ட் ஆயிடும். இப்போ நம்ம என்ன பண்ணிக்கலாம், குயின் டேக்ஸ் குயின் ஃப்ரீ அடிச்சுக்கலாம். ஆர் இந்த ரூக் அடிக்கிறதுக்கு முன்னாடி உங்க ஆப்போனன்ட் ஃபர்ஸ்ட் குயின் டேக்ஸ் குயின் அடிக்கிறாங்க அப்படின்னா இப்போ ஐடியா என்ன, நம்ம பான் டேக்ஸ் D4 அடிச்சா நமக்கு ரூக் போகுது. ஸோ டேரக்டா D4 அடிக்க முடியாது. அப்போ இந்த பொசிஷன் என்ன பண்ணலாம், இன்டர்மீடியேட் மூவ். ஸோ டேரக்டா D4 அடிக்காம இன் பிட்வீன் அண்ட் அன்எக்ஸ்பெக்டட் குட் மூவ், இன்டர்மீடியேட் மூவ் பண்ணிட்டு நெக்ஸ்ட் KG7 ஆடும்போது நம்ம இப்போ பான் டேக்ஸ் குயின் அடிச்சுக்கலாம். ஆர் இந்த பொசிஷன் எஸ் ரெண்டுமே பண்ணல, ரெண்டுமே பண்ணாம எதையுமே அடிக்காம கிங் G8 இப்படி ஒரு மூவ் பண்ணாங்கன்னா என்ன பண்ணிக்கலாம்னா டேரக்டா குயின் இன்டு குயின் அடிக்கலாம். ஏன்னா ரூக் ஆன் 8 பின். ஸோ ரூக் ஆன் 8 பின்ல இருக்குன்றதுனால நம்மளால அதுவும் பண்ண முடியாது. சரி ஓகே, அப்போ கிங் G8 இல்லாம கிங் G7 ஆனா என்ன பண்ணலாம், கிங் G7 ஆனாங்கன்னா குயின் E5 பின். இப்போ ஸ்டில் நம்ம டேரக்டா ரூக் இன்டு 8 அடிச்சுக்கலாம். ஸோ அப்போ இந்த பொசிஷன்ல என்னென்ன டாக்டர்ஸ் இருக்கு, ஃபர்ஸ்ட் மூவ் ரூக் C8 ஆடும்போது டிஃப்ளெக்ஷன் எடுக்க, அவங்க குயின் இன்டு D4 ஃபர்ஸ்ட் அடிச்சாங்கன்னா ரூக் இன்டு 8 இன்டர்மீடியேட் மூவ். அண்ட் அதுக்கப்புறம் கிங் G8 கிங் G7 ஆனாங்கன்னா பின்ல நம்ம ஒரு பீஸ் அடிச்சுக்கலாம். ஓகேவா? ஸோ இந்த மாதிரி இத்தனை டாக்டர்ஸ் இந்த ஒரே பொசிஷன்ல இருக்கு, ரைட்டா? இப்போ இந்த மாதிரி நான் நெக்ஸ்ட் ஒரு பொசிஷன் வைக்கிறேன். இந்த பொசிஷன் ஒயிட் டு பிளே ஆன்சர் குயின் D7. ஓகே, குயின் D7 அனலைஸ் பண்ணிக்கோங்க. அடிச்சா ரூக் ஆஃப் 8ல மேட், இதான் பிளான். இதுக்கு ஆப்போனன்ட்டுக்கு என்னென்னலாம் மூவ்ஸ் இருக்கு, பாசிபிலிட்டிஸ் இருக்கு, அதுக்கு என்னெல்லாம் டாக்டர்ஸ் யூஸ் பண்ணலான்றது ஆன்சர் கண்டுபிடிச்சீங்கன்னா எனக்கு கமெண்ட்ல சொல்லுங்க.